ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஆர்எஃப்டி. நான் உங்கள் ராம். இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு. GoPro 10 வாங்கியிருக்கோம். GoPro 10 வந்துட்டு நம்ம ஊரில் ரொம்ப ரேட்டுங்க. ரேட்டு கிட்டத்தட்ட 45,000 கிட்ட இருந்தது. பீஸ் மட்டும் எனக்கு காம்போ பேக் வந்துட்டு நான் அண்ணன் வந்துட்டு யூஎஸில் இருந்தாங்க. யூஎஸில் வந்துட்டு காம்போ பேக் வந்து நான் வந்து சேர்த்து வாங்கியிருந்தேன். அரௌண்டு காம்போ பேக் சேர்த்து எனக்கு மொத்தமாகவே 35,000 to 40,000 தான் எனக்கு வந்திருந்தது. ஸோ அதை அன்பாக்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் வந்து சொல்லலாம் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்துட்டு இதோட ரிவ்யூ நான் வந்து சொல்லுவேன். இப்போ நம்ம வந்து ரிவ்யூ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். ரிவ்யூ வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு அது எப்படி என்னங்கிறத ஃபுல்லாக நான் வந்துட்டு ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் அந்த ரிவ்யூ உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நானே நிறைய வீடியோ பார்த்துக்கோங்க. நான் 10 வாங்குறதுக்கு முன்னால் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அதோட ஒரு வீடியோ என்கோடர்னு ஒன்று சொல்கிறாங்க. அது வந்துட்டு எல்லா லேப்டாப்புக்கும் செட் ஆகலை. அதோட வீடியோ ரிசொல்யூஷன் வந்துட்டு செட் ஆகலை. HEVCன்னு சொல்லிடுறாங்க. அது வந்துட்டு நம்ம எப்படி அதை கன்வெர்ட் பண்ணுறது, நம்ம நார்மலாக வியூ பண்ணணும்னா எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவும் நான் நெக்ஸ்ட்டில் உங்களுக்கு போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான தட்டி விட்டுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதான் பாக்ஸ். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பிளா இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. இது என்னென்னே தெரில, எதாவது ரீடே பண்ணல, நான் அப்படி வச்சிட்டேன். எனக்கு மெமரி கார்டு கூட இதை காம்போவில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஒரு மெமரி கார்டு 64 GB எக்ஸ்ட்ரீம், அதாவது ஃபஸ்ட்டு வந்து டீலக்ஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரீம், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரோ. நான் இந்த இதில் வந்து எக்ஸ்ட்ரீம் வந்துச்சு. மெமரி கார்டுக்கு வந்துட்டு என்ன சூஸ் பண்ணணும், 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து இந்த ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க மெமரி கார்ட்லேயே. ஸோ அதுக்கும் தனியாக நான் வீடியோ வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 2 ஒரிஜினல் கோப்ரோவோட பேட்ரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் பேட்ரி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாலே ரேட் கிட்டத்தட்ட 2,000 ரூபாய் கிட்ட இருக்குங்க. 2 பேட்ரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அதோட ஸ்டாண்டு மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரூ எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து மவுண்ட் பண்ணுறோம்ல, வேறு ஏதாவது நம்ம கீழே வந்து நம்ம ஸ்டிக்கோ, செல்ஃபி ஸ்டிக்கு, இல்லைனா ஏதாவது மவுண்ட் ஸ்டிக் மாதிரி வச்சு நம்ம பண்ணுறதுக்கு வந்து அந்த ஸ்க்ரூ வந்துட்டு ஒரிஜினலுங்க. அதை வச்சு நம்ம தான் இதில் போட்டு நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து அந்த ஸ்க்ரூவோட மவுண்ட்டு கொடுக்கல. நான் வந்துட்டு நம்ம வெளியே தான் ஆர்டர் பண்ணணும். இது எதுக்கு அப்படின்னா, ஹெல்மெட் மேலே வந்துட்டு இந்த 3mm இதுவும் பிராண்டு தாங்க. 3mm ஸ்டிக்கரை உரிச்சிட்டு நம்ம ஹெல்மெட் மேலே ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இதை வந்து ஸ்லைட் பண்ணி மாட்டிக்கலாம் ஹெல்மெட்டில் நம்மளோட GoProவை. அதுக்கப்புறம் இந்த சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் சார்ஜருங்க. 2 சார்ஜரும் அட் ஏ டைமில் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம இதில் இருக்குது. இது போக இதோட பினித்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பென்ட்ரைவ், HDMI கிடையாது, இது என்னது C போர்ட் டு நார்மல் கார்டு வந்துட்டு போடுற மாதிரி 2 இது ஒயர் கொடுத்துருக்காங்க. நமக்கு அது மோஸ்ட்லி தேவைப்படாதுங்க. ஏன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட இப்போ C போர்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம், டைப் C கேபிள் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம அதுலேயுமே சார்ஜ் போட்டுக்கலாம். நம்ம அதோட இந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சார்ஜ் போட்டுக்க முடியும். இல்லை அப்படின்னா இந்த 2ஐயும் நீங்கள் போடணுன்னா இந்த 2ஐயும் வந்துட்டு நம்மளோட சார்ஜரில் போட்டுட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மொபைல் சார்ஜரில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப சூடாச்சு. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜர் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. நார்மல் குயிக் சார்ஜரோ இல்லைனா நார்மல் சார்ஜ் எதாக இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு இந்த சார்ஜ் இந்த பேட்ரி போடுறதுக்கு வந்து நம்ம ஒரு பென்னு தாங்க யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா பெண்ணை வச்சு என்னால் வந்துட்டு பெண்ணோ இல்லைனா ஏதோ ஒரு பின்னு, ஏன்னா ஏன் பென் யூஸ் பண்ணேன்னா கோடு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. வேறு ஏதாவது பின்னு மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. அது மாதிரி ஸ்டீல் மாதிரி கூட யூஸ் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி பிளாஸ்டிக் வச்சு ஏதாவது வச்சு ஓப்பன் பண்ணணும். ஏன்னா அது ஓப்பன் பண்ண முடியலங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன். ஏன்னா அதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப். ஸோ வந்து தண்ணி வந்து ஈஸியாக வந்துட்டு உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். பட் ஓப்பன் பண்ணுறது வந்து நமக்கு எனக்கு பர்சனலாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை புல் பண்ணி வெளியே எடுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனாக இருக்குங்க. அது மட்டும் அது ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி இதில் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ட்ராபேக்கும் கிடையாது. அந்த ஒன்று மட்டும் தான் இது வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் ஒரு இன்கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஸோ நம்ம வந்துட்டு சார்ஜ் ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ
சார்ஜ் போட்டிருந்தா ஒரு பெரிய மேட்டர் இல்லைங்க. அப்படி பண்ணணுமா இப்படி பண்ணணும்னு குழப்ப வேண்டாம். ஸோ எந்த சைடு போட்டாலும் ஒரு சைடு வந்துட்டு உள்ளே போகாது, இன்னொரு சைடு வந்து ப்ராப்பராக உள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், எப்படி உள்ள இது பண்ணுறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறதும் இதில் தான் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு மெமரி கார்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறதும் வந்துட்டு இதே இதில் தான் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த சைடில் ஒன்று இருக்குல்ல, அதில் தான் வந்து மெமரி கார்டு, அதில் தான் நம்ம வந்துட்டு இன்சர்ட் பண்ணணும். இந்த இன்சர்ட்டுமே கொஞ்சம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு குழப்பம் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் ஏன்னா டபுள் சைடு இருக்கிறதுனால ஒரு சைடு இன்சர்ட் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக இன்சர்ட் ஆகாது. ஸோ இன்னொரு சைடு போட்டிங்க அப்படின்னா அதுவும் ஃபுல்லாக இன்சர்ட் ஆகாது. பட் ஆனால் உங்களுக்கு ஒரு ஜம்பிங் ஃபீல் இருக்கும். அப்படி ஃபீல் இருக்கும்போது நீங்கள் உங்களோட நகத்தை வச்சு உள்ளே ப்ரெஸ் பண்ணி அதை உள்ளே தள்ளிட வேண்டியது தான். லாக் பண்ணுறது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. லாக்கு கூட நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் டைம் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது, என்னடா இது லாக் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னென்னா அது ஒரு புல்லிங் ஒரு மெக்கானிசம் மாதிரி தான். அதை புல் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே ஒரு இன்சர்ட் பண்ணிக்கலாம், அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்துட்டு பவர் ஆன் பண்ணுறது, பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதிலே நீங்கள் மோட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு பட்டன், இன்னொன்று மேலே டாப்பில் இருக்கக்கூடிய பட்டன் பார்த்திங்க அப்படின்னா பிக்சர் எடுக்கிறதுக்கும் வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறது, ஸ்டாப் பண்ணுறது, அதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் டோட்டலாக ஒரு பட்டன். இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4K இருக்குது, 5K இருக்குங்க. அதான் மெயினாக இதில் வந்துட்டு எல்லா கோப்ரோலையும் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமராவில் இல்லாதது கூட இந்த ஆப்ஷனில் இருக்குது. 5K இருக்குது, 4K இருக்குது, ஃபுல் ஹெச்டி இருக்குது. ஃபுல் ஹெச்டியில் நீங்கள் வந்துட்டு 240 FPS வரைக்கும் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நான் மெயினாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், ரெக்கார்ட் பண்ணுறதுல வந்து HEVC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மெட்டில் தான் அது ரெக்கார்ட் ஆகுது. அதை நம்ம லேப்டாப்பில் விசிபிள் ஆகலை, ப்ளே ஆகலை. அது வந்துட்டு ப்ளே பண்ணுறதுல வந்துட்டு நிறைய சிரமம் இருக்குங்க. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரில. பட் நான் அதை வந்துட்டு அவங்களோட சைட்டில் போய் பார்த்தேன். அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வீடியோ வந்துட்டு கம்ப்ரஸ் பண்ணி நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளோட மெமரி கார்டில் ஸ்பேசஸ் வந்துட்டு நிறைய பிடிக்காது. அதனால தான் அவங்களோட அந்த ஃபார்மெட்டில் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ அதை நம்ம விசிபிள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் சொல்லியிருக்காங்க, ஹேண்ட் பிரேக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஹேண்ட் பிரேக் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபார்மெட்டை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி, அதாவது MP4க்கோ இல்லை H264 அவங்க அதில் ரெக்கார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா H265 ஆர் HEVC இந்த ரெண்டில் தான் ரெக்கார்ட் ஆகும். நம்ம சிஸ்டத்துக்கு தெரிஞ்சது வந்துட்டு H264 அப்படி இல்லை MP4 ஃபார்மெட்டில் மட்டும்தான் அது விசிபிள் ஆகும். ஸோ நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தடு இருக்குது. அந்த மெத்தடு தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க கண்டிப்பான முறையில். ஸோ இதில் நிறைய மெத்தட் இருக்குங்க. ஜூமுக்கு தனியாக ஆப்ஷன் இருக்குது, 4x 8x தனியாக இருக்குது. அப்புறம் நேரோ, லீனியர், வைட் ஆங்கிள்னால் செம்ம வைடுங்க, நல்ல பெரிய பார்க்கறதுலேருந்து நல்ல ரொம்ப விசிபிளாக இருக்குங்க. ஸோ அன்பாக்சிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரிவ்யூ நான் போடுறேன். மெமரி கார்டுக்கும் நான் ஒரு பர்டிகுலராக வீடியோ போட்டிருக்கேன். இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு டுட்டோரியலும் நான் தனியாக போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் அதை பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு அப்போ தான் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு. நம்ம வீடியோ வந்துட்டு வெறும் அன்பாக்சிங் மட்டும் கிடையாதுங்க. ஃபுல்லாக வந்து வீடியோ லாக் பண்ணுவோம். டூரிஸ்ட் பிளேஸஸை வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு டூரிஸ்ட் பிளேஸஸாக இருக்கலாம், அது ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.